இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவுன்னு சொல்லிவிட்டு அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட்டி குட்டியாக ஊற்றி பால் சக்கரை பாவெல்லாம் காய்ச்சி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாளித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க, சந்தகம் மாதிரி. சரின்னு சொல்லிவிட்டு இட்லி தட்டு ஃபுல்லாக வந்து ஊற்றி வேக வச்சிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆட்டாங்கல்ல ஆட்டி வணக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் வேலைப்பாடும் ஜாஸ்தி, டைம் நிறையா வேணும். அப்புறம் அதை விட மெயினான விஷயம் என்னென்னா அந்த பாத்திரங்கள்லாம் கழுகுறது தான். ஏன்னா நிறைய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஊற்றி தாளித்து எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சந்தக மாதிரி இருக்கிறது தாளித்து நிறைய சாப்பிடுவேன். தங்கச்சிக்கு வந்து பால் ஊற்றி சாப்பிட்றதா பிடிக்கும். அம்மாவும் அப்படி தான் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ அவளுக்கு அப்படியும் எனக்கு வந்துட்டு நான் தாளித்தது எடுத்திருந்தேன். அம்மா வந்துட்டு வெறும் இடியாப்பமும் சட்னியும் அரைச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியும் சக்கரை பாவு ஊற்றி சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே மெதுவாக தான் சாப்பிட்ருந்தோம். 3 நேரம் என்ன டிஷ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய கன்ஃப்யூஷனான விஷயந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு லீவுங்கிறதுனால. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் வச்சாலுமே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையாக தான் இருந்துச்சு. ஸோ கஞ்சி வச்சுட்டு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தாங்க அம்மா. அம்மாவுக்கு வந்து சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அவங்கெல்லாம் அப்படி தான் சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.